அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், என் அன்பர் அழைக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடி நாம் தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்லுவோமா? எனக்கொருவர் இருக்கின்றார், என்னையும் நேசிக்கின்றார். காட்டினிலே அலைந்த என்னை கருணையை தேடுகின்றார். எனக்கொருவர் இருக்கின்றார், என்னையும் நேசிக்கின்றார். காட்டினிலே அலைந்த என்னை கருணையை தேடுகின்றார். அவர்தான் இயேசு, 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 அவர்தான் இயேசு. கானகத்து ஆட்டினை போல் வழி தப்பி திரிந்தேனே, மெய்ப்பனவர் தேடி வந்து என்னையும் சேர்த்து கொண்டார். கானகத்து ஆட்டினை போல் வழி தப்பி திரிந்தேனே, மெய்ப்பனவர் தேடி வந்து என்னையும் சேர்த்து கொண்டார். அவர்தான் இயேசு, 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 அவர்தான் இயேசு. என்னை அவர் நேசத்தினால் மன்னவரை அறிந்தே, பரத்தில் என்னை சேர்த்திடுவார், பரிசுத்தம் அடைந்திடுவே. என்னை அவர் தெரிந்ததினால் மன்னவரை அறிந்தே, பரத்தில் என்னை சேர்த்திடுவார், பரிசுத்தம் அடைந்திடுவே. அவர்தான் இயேசு, 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 அவர்தான் இயேசு. பிரியமானவர்களே, இந்த நாளின் தேவ செய்திக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, அருமையான ஒரு பாடலை நாம் பாடி கேட்டோம். எனக்கொருவர் இருக்கிறார், என்னையும் நேசிக்கிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற கவலைகளை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்ள இயலாது.
நம் உள்ளத்திலே காணப்படுகிற விசாரங்களை நாம் எல்லோரோடும் பகிர்ந்து கொள்ள இயலாது. நாம் அதை பகிர்ந்து கொள்ளுகிறதற்கு தகுதியுள்ள ஒருவர் நமக்கு தேவையாயிருக்கிறார். அந்த தகுதியுள்ள நபர் யார் தெரியுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆகவே தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால். ஒரு மனிதனுடைய வாழ்விலே கஷ்டங்கள் ஏற்படுகிற பொழுது, வேதனைகள் சூழ்ந்து கொள்ளுகிற பொழுது, இந்த உலகம் இந்த மனிதனை விட்டு விலகி ஓடிவிடும். இதுதான் இயல்பு. ஆனால் மனிதர்கள் நம்மை விட்டு ஓடிவிடலாம். இந்த உலகம் ஒருவேளை நம்மை கைவிட்டு விடலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் தேடி வந்து நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? நாம் யாருமே என்னை விசாரிக்கவில்லை, யாருமே எனக்கு உதவி செய்யவில்லை, எல்லோரும் கைவிடப்பட்ட விட்ட நிலையிலே நான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று கவலையோடு இருக்கிறீர்களோ? கலங்காதிருங்கள். ஆண்டவர் நம்மை தேடி வந்து தேற்றுகிற தேவன். வேதத்திலே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகிறேன். 38 வருடமாக பெதஸ்தா என்ற குளத்தின் அருகிலே ஒரு மனிதன் வேதனையோடு இருந்தான். ஏன் அவன் 38 வருடமாக அங்கே இருந்தான் என்று நீங்கள் கேட்கலாம். அவன் வியாதியஸ்தனாய் இருந்தபடியினாலே அந்த குளம் தேவதூதனால் கலக்கப்படுகிற பொழுது முதலாவது யார் சென்று அங்கே இறங்குகிறார்களோ அவர்கள் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் சுகம் பெறுவார்கள். இந்த மனிதனும் கூட 38 வருடமாக எப்படியாவது தேவதூதன் இந்த குளத்தை கலக்குகிற வேளையிலே அங்கே இறங்கிவிட வேண்டும் என்று காத்திருந்தான். அவனால் இயலவில்லை. அவனுக்கு யாரும் உதவி செய்யவும் முன்வரவில்லை. அவர்கள் முந்தி கொண்டு குளம் கலக்கப்படுகிற பொழுது தான் சுகம் பெற வேண்டும், நீண்ட நாள் இந்த மனிதனை குறித்து கவலையே எங்களுக்கு இல்லை, தாங்கள் மட்டும் சுகம் பெற்றால் போதும் என்று ஓடிக்கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட நிலைமையிலே இருந்த அந்த மனிதனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேடி வந்தார். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்த தெய்வம். நாம் அவரை தேடி போக வேண்டியது இல்லை. அவர் நம்மை தேடி வருகிற தேவனாக இருக்கிறார். ஆனால் அவர் தேடி வருகிற பொழுது, அவர் நம்மை விசாரிக்கிற பொழுது, அவரை நாம் கண்டுகொள்ளுகிறவர்களாக, அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவராய் காணப்பட வேண்டியது அவசியம். இந்த 38 வருடமாக வியாதியஸ்தனாக இருந்த மனிதனை பார்த்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரை விசாரிக்கிறார். நீண்ட நாட்கள் நெடுநாள் அவன் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனிடத்திலே நீ சுகம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த பிரச்சனையிலே இன்றைக்கு நெடுநாட்களாக வேதனையோடு காத்து கொண்டு இருக்கிறீர்கள், கஷ்டத்தோடு காத்து கொண்டு இருக்கிறீர்கள், இதுவரையிலும் யாரும் எனக்கு உதவி செய்ய முன்வரவில்லை, யாரும் எனக்கு உதவியாக இருக்கவில்லை, என்னை சேர்ந்தவர்கள் எல்லோரும் என்னை கைவிட்டு விட்டார்கள் என்று கவலையோடு இருக்கிறீங்களோ? கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் ஆயத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு பெதஸ்தா குளத்திலே சுகம் பெற்றுக்கொள்ள இயலாத அந்த 38 வருட வியாதியஸ்தனை தேடி வந்த இயேசு, இன்றைக்கு நீங்கள் எத்தனையோ முயற்சிகள் மேற்கொண்டு சோர்ந்து போய் இருக்கிறீர்கள் என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வருகிற தேவனாய் இருக்கிறார்.
அவரை நோக்கி பார்க்க வேண்டும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் இன்றைக்கு நம்மை பார்த்து என்ன கேட்கிறார் தெரியுமா? மகனே, மகளே, நீ உன் பிரச்சனையிலிருந்து வெளிவர விரும்புகிறாயா? உன் பிரச்சனையிலிருந்து நீ சுகம் பெற விரும்புகிறாய், வியாதியிலிருந்து சுகம் பெற விரும்புகிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். என்ன சொல்ல போகிறீங்க? ஆண்டவரே, நான் சுகம் பெற வேண்டும், ஆண்டவரே, நான் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லுவோமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? நீங்கள் இருக்கிற இடங்களில் அப்படியே ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆமா ஆண்டவரே, நீர் எங்களை விசாரிக்கிறவர் என்று இந்த செய்தியின் மூலம் நாங்கள் உணர்ந்து கொண்டோம். ஆண்டவரே, இதுவரையிலும் என் உறவினர்கள் என்னை விசாரிக்கவில்லை, என் நண்பர்கள் என்னை விசாரிக்கவில்லை, என் அருகாமையில் இருக்கிறவர்கள் என்னை விசாரிக்கவில்லை. எல்லோரும் இன்றைக்கு என்னை புறக்கணித்து விட்டார்கள். ஆமாண்டவரே, இந்த சூழ்நிலையிலே நீர் எங்களை விசாரிக்கிறவரானபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கவலைகளை எல்லாம் நாங்கள் இறக்கி வைக்கிறோம். ஆமாண்டவருடைய பாதத்தில் இறக்கி வைக்கிறோம். நீர் எங்களை தெரிந்து கொண்டபடியினாலே இனி நாங்கள் கவலைப்படுவது இல்லையப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம், நீர் எங்களை நடத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம், நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்வீர் என்று விசுவாசிக்கிறோம். அப்படியே நீர் செய்கிறபடியினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, அவர் உங்களை விசாரிக்கிறவனானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இந்த காணொளி உங்களுக்கு நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். மற்றவர்கள் ஆசீர்வாதங்களை பெறும்படியாக முடிந்த வரையில் தெரிந்தவர்களுக்கு இந்த காணொளியை நீங்கள் பகிர்ந்து அளிப்பீர்கள் என்றால் கர்த்தர் நமக்கு விசேஷித்த நன்மைகளை தந்து ஆசீர்வதிப்பார். ஆமேன்.